ஹலோ வியூஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் மீனாள் சோமசுந்தரம் பேசுகிறேன், தேவகோட்டை. இது வெள்ளரிக்காய் நம்ம மோரில் கலந்து ஜூஸ் பண்ண போகிறோம். இது நாங்கள் வாரத்துக்கு ஒரு முறை இதை நாங்கள் செஞ்சு வச்சுக்குவோம். அதை நான் இப்போ உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். இது எதுக்காக இந்த ஜூஸு அப்படின்னு சொன்னால், உப்பு கலந்து குடிக்கிறது தான். இது எதுக்காகன்னு சொன்னால், நம்மளுக்கு நிறைய வெயில் அடிக்குது. இப்போல்லாம் வெயில் இருக்கவே முடியல, வீட்டுக்குள்ளாரே இருக்க முடியல, வெளியிலையும் போக முடியல. நிறைய வெயில், வெளியில் போகக்கூடாது, அதிகமாக வீட்டுக்குள்ளார தான் இருக்கணும். ஆனாலும் உடம்புல ரொம்ப சூடு, வேர்த்து ஊற்றுது இல்லை, உடம்பு ரொம்ப சுடுது நமக்கு. அந்த சூடு தணியணும், குளிர்ச்சியை கொடுக்கணும். அதே சமயத்தில் இந்த வெயில் காலத்தில் எல்லாருக்குமே நீர் கடுக்கும். அந்த நீர் கடுப்பு குறையிறதுக்கு தான், நீர் கடுப்பே இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஜூஸை எல்லோரும் அவசியம் செஞ்சு வச்சுக்கணும், குடிக்கணும். இதை நாங்கள் வாரம் ஒரு முறை செய்கிறோம். இதே மாதிரி உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். நீங்களும் எல்லோரும் செஞ்சு குடித்து பலன் அடையணுங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. இப்போ வெள்ளரிக்காய் ஒரு பெரிய வெள்ளரிக்காய். இது சின்ன குட்டி குட்டியாக இருக்க வெள்ளரிக்காய் நம்ம வாங்குகிறோன்னா அது கடித்து சாப்பிட்லாம் சும்மாவே. ஆனால் இது மோர் கலந்து நம்ம பானமாக குடிக்க போகிறோம். அதனால் அப்படி கலந்து குடித்தா தான் பலன் அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு வெள்ளரிக்காய், பெரிய வெள்ளரிக்காய், இதை கழுவி தொடச்சி எடுத்துக்கணும். இது ஒரு வெள்ளரிக்காய்க்கு ஒரு நெல்லிக்காய் கணக்கு. ஒரு நெல்லிக்காய்க்கு அரை மூடி எலுமிச்சம்பழம், கொஞ்சம் போல் இஞ்சி, கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை எங்கள் வீட்டிலையே இருக்குது, மாடியில் சின்ன செடி ஒன்று வச்சுருக்கோம். அதில் இப்போ தான் முதல்ல பறிச்சுட்டு வந்தேன் இந்த கருவேப்பிலை. இது ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்க்கணும். இதேன் கணக்கு இதுக்கு பண்ணுறதுக்கு. இதுக்கு கணக்கு இந்த ஒரு கப்பு, ஒரு கப்லாம் தயிர் விற்கிது இல்லை, இல்லைன்னா 1/4 லிட்டர் தயிர்னு விற்கிது. நம்ம வீட்டில் புற போட்டோம்னா இந்த கப் அளவுக்கு எடுத்துக்கணும். அப்புறம் அரை உப்பு தான் சேர்க்கணும். எவ்வளவு நிறைய தண்ணி ஊற்றி இப்போ கலப்போம் இதெல்லாம் அரைச்சிட்டு, அப்போ அரை உப்பு தான் சேர்க்கணும். நிறையா உப்பு சேர்க்கப்படாது, சரிங்களா? அது உடம்பு கெடுதி. அதனால் அரை உப்பு சேர்க்கணும். இது எல்லாத்தையும் கழுவி, அதாவது வெள்ளரிக்காய் நெல்லிக்காயெல்லாம் கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி மிக்சியில் அடித்து போட்டு, இந்த எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டு, இந்த இஞ்சியை குட்டி குட்டியாக நைஸாக நறுக்கி போட்டு அவற்றை சேர்மானமாக அரையும். இந்த ஜீரகம் ஒரு ஸ்பூனு, ஒரு கைப்பிடி போட்டு கருவேப்பிலை போட்டு, இந்த தயிரையும் அதில் ஊற்றி, இந்த அரை உப்பையும் அதில் போட்டு ஒன்றா மிக்சியில் ஒரு அடி அடிச்சிடணும். ஒரு அடித்தா நல்லா நைஸாக அரைஞ்சிரும். அதே சமயத்தில் தண்ணியெல்லாம் ஊற்றிடாதீங்க, ஏன்னா தயிர் தண்ணியாக இருக்குது. இது தண்ணி விடும், வெள்ளரிக்காய் தண்ணி விடும், நெல்லிக்காய் தண்ணி விடும், எலுமிச்சம்பழம் தண்ணி விடும். அப்படிங்கிற இந்த தண்ணி சேர்மானத்திலேயே உப்பு தண்ணி விடும். இந்த தண்ணி சேர்மானத்திலேயே உங்களுக்கு அரைச்சாலே நல்லா வலுவலுப்பு வந்துடும். நம்ம மேற்கொண்டு அதில் தண்ணியை ஊற்றி அடிக்கிறோம் அப்படின்னா வெளியில் இருக்க செவரெல்லாம் அடித்து நம்மளுக்கு 2 வேலை வச்சிடும் அப்புறம். அதனால் அதெல்லாம் செஞ்சிடாதீங்க. இந்த தண்ணியிலையே மிக்சியில் நல்லா வலுவலுன்னு அரைச்சிவிட்டு ஒரு பெரிய சட்டியில் ஊற்றிக்கிட்டு, இதுக்கு 8 டம்ளர் தண்ணி இல்லைன்னா 9 டம்ளர் தண்ணி ஊற்றிடணும். ஊற்றி கலந்து அந்த உப்பு குடிச்சு பாருங்கள். உப்பு சரியில்லைன்னா இன்னும் கொஞ்சமாக லைட்டாக அரை உப்பு கணம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலையில் குட்டி குட்டியாக நறுக்கி அந்த ஜூஸ்குள்ளார போட்டு அப்படியே 2 பாத்திரத்தில் ஊற்றி கொண்டாந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளார வச்சுக்கிண்டுருங்க, ஐஸ்குள்ளார வச்சுக்கிண்டுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் தினைக்கும் சாப்பாடே சாப்பிட்டுட்ருக்குறோம்ல, ஒரு அதாடா என்னடா சாப்பாடே சாப்பிட்டுட்ருக்குறோம், தண்ணியாக குடித்தா நல்லாயிருக்கும் போல இருக்குது இந்த வெயிலுக்கு அப்படின்னு தோணும் இல்லை, எல்லாருக்குமே தோணும். அப்படி தோணுதுன்னா அந்த மோர் எடுத்து குடிங்க. இது தண்ணி கலந்த மோர் கலந்த தண்ணி கலந்த வெள்ளரிக்காயோட சேர்மானம். அதனால் எப்போ வேணாலும் இதை குடிக்கலாம். ராத்திரிக்கு கூட குடிச்சிட்டு படுத்துக்கலாம், நமக்கு ஒன்றுமே பண்ணாது. முதல்ல நீர் கடுக்காது, அதுதான் ரொம்ப பெரிய நல்ல விஷயம். 2வது, எல்லார் வீட்லேயும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தயிர் சாப்பிட மாட்டேம்பாங்க. நாங்கள் மோர் சாதமே சாப்பிட மாட்டோம் அப்படிம்பாங்க. இது எங்கள் வீட்லேயே உண்டு. எங்கள் வீட்லேயே தயிர் சாதம் சாப்பிடாதவங்க நாங்கள்லாம் இருக்கிறோம், எங்கள் பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. அதனால் நிறைய வீடுகளையும் இருக்காங்க. அதனால் இந்த மாதிரி ஜூஸில் எல்லாம் கலந்து, தயிரை கலந்து சேர்த்து இந்த தண்ணியை பிள்ளைங்க இந்த வெயில் காலத்தில் ஐசனிம்பாங்க. ஐசனியை சும்மா குடிக்கிறத விட இப்படி கலந்து சேர்மானமாக வச்ச
அந்த மோர் கலந்த இந்த வெள்ளரி பிஞ்சு, நெல்லிக்காய், எலுமிச்சம்பழம், இஞ்சி, ஜீரகம், கருவேப்பிலை, தயிர், உப்பு, தண்ணின்னு எல்லாம் கலந்த இந்த பானத்தை நீங்கள் வந்து நம்ம இந்த மோரை நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளார வச்சு ஐஸில் வச்சு குடிக்கும்போது உடம்புக்கும் ஜில்லுன்னு இருக்கும். நம்மளுக்கு உடம்பு சூடு வந்து குறைஞ்சி குளிர்ச்சியை கொடுக்கும். அதே சமயத்தில் தயிரான ஒரு பானம் நமக்கு உடம்புக்குள்ளார போகும். அதே மாதிரி உடம்பில் நமக்கு நீர்க்கடுப்பு வராது. இந்த பானத்தினால அரை உப்பு சேர்க்கறதுனால உடம்புக்கு ருசியை கொடுக்கும், வாய்க்கு ருசியை கொடுக்கும். அதனால் எல்லா வித பலனும் இதில் இருக்குது. எல்லோரும் பலனடைஞ்சு சந்தோஷப்படுங்க. நிறைய பேருக்கு இது தெரியும், ஆனால் எனக்கு தெரிஞ்சதை நான் இப்போ போட்டிருக்கேன் வீடியோவில். எல்லோரும் இதை பயன்படுத்தி உடம்பு சூடு குறையிறதுக்கும் நீர்க்கடுப்பு குறையிறதுக்கும் இல்லாமல் இருக்கிறதுக்கும் இதை பயன்படுத்துமாறு எல்லாரும் பயன்பெற்று நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாரத்துக்கு ஒரு முறை எங்கள் வீடுகளையும் நாங்கள் செய்கிறோம். நீங்களும் செஞ்சு பலனடைங்க. அடுத்த ஜூஸ் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் வியூஸ். தேங்க்யூ. பாய்.